மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம்னு தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வராரு. ஆக அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க. தீர்மானம் வருது சட்டமன்றத்தில். ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்க, குறிப்பா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம மொத்தமா புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு போய் டெல்லியில போய் இந்த நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இப்ப என்ன செய்கிறது? இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமா? சட்டமன்றத்தில் காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. வெளியில போறாங்க, யார்கிட்ட போன்ல பேசிட்டு வராங்க. என்ன செய்வது முடிவெடுக்க முடியாது, திணறாங்க. திணறுகிற போது நான் சொன்னேன், அவங்க பேசுனாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு புக்கு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆதரிச்சு நான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு பேசினாங்க. நான் உடனே அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பேசினேன். இதே அவையில் ஏற்கனவே இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி நாம் பேசினப்போ, மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நம்ம பேசணும். பேசினப்போ நான் சொன்னேன், டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர், அந்த செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. யாரை சந்திக்க போறாருன்னு அந்த செய்தியும் கிடைச்சிருக்கு. போறப்போ அவர் சந்திக்கிறப்போ எது வேணாலும் பேசுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. நீங்க கூட்டணி அமைக்கிறீங்களா அமைக்கல, அது உங்க பிரச்சனை, உங்க சொந்த பிரச்சனை, உங்க கட்சி பிரச்சனை, அது எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை பற்றி கொஞ்சம் வலியுறுத்தி பேசிட்டு வாங்க. நீங்க இங்க ஆதரிச்சா மட்டும் பத்தாது, பேசிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அவரும் பேசிட்டு மறுநாள் சென்னைக்கு திரும்பி இருக்கிறார். விமான நிலையத்தில் நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க, இருமொழி கொள்கையை பற்றி பேசுறீங்களான்னு. இருமொழி கொள்கை பற்றி அழுத்தமா பேசுனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி. தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல இந்த வக்போர்டு பிரச்சனை பற்றியும் நீங்க பேசணும். கார் மாறி மாறி போய் பேசிட்டு வந்தீங்களே, அது மாதிரி போய் டெல்லியில போய் மறுபடியும் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அது சொல்லிட்டு இருமொழி கொள்கை பற்றி பேசுறதுக்காக நன்றி சொல்லியும் சொன்னேன். உடனே அதிமுக சேர்ந்தவங்க இருந்துச்சு, சபாநாயகரை பார்த்து ஒரு நிமிடம் ஒன்று கேட்டாங்க. அவர் அனுமதிச்சார். அனுமதிச்சு சொல்றாங்க, முதலமைச்சர் வந்து வரவேற்று பேசினாரு, மகிழ்ச்சி நன்றி எல்லாம் சொன்னாரு.